அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலி 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் புழக்கத்தில், போலீஸ் எச்சரிக்கை. செல்வந்த வரி நிறுத்தம் அனுர அரசாங்கத்திற்கு எழுந்துள்ள சிக்கல். திருகோணமலையில் போலீசார் அடாவடி, தியாக திலீபனின் உருவப்படம் அகற்றப்பட்டது. டான் பிரியசாத் கொலை, துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் உட்பட 3 கைது. நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. சம்பத் மனம்பேரி குறித்து அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட போலீஸ் அதிகாரி. நேற்றைய தினம் திருகோணமலை கடற்பரப்பில் நிலநடுக்கம். இடிந்து விழுந்த மந்திரிமனை, அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு, சுனாமி எச்சரிக்கை. காங்கோ குடியரசில் எபோலா நோய்க்கு 31 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போலி 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் புழக்கத்தில் இருப்பதாக போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி ஹபரணி பகுதியில் 3 போலி 5000 ரூபாய் நாணயத்தாள்களுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஹபரணி மற்றும் அனுராதபுரம் பகுதிகளில் 2 போலி 5000 ரூபாய் நாணயத்தாள்களுடன் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணையின் போது பிகிம்பிய கொள்ளேவ பகுதியில் இன்று 138 போலி 5000 ரூபாய் நாணயத்தாள்களுடன் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து ஒரு மடிக்கரணி, ஒரு ஸ்கேனர் மற்றும் அச்சுப்பொறியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 23 முதல் 42 வயதுக்குட்பட்ட ஹபரணி மற்றும் அனுராதபுரம் பகுதிகளில் வசிப்பவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹபரணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தினசரி பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படும் நாணயத்தாள்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் செல்வந்த வரி விதிப்பிற்கான தீர்மானத்தை நிறைவேற்றப் போவதில்லை என தெரிவித்திருந்தது. ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளில் 2025ஆம் ஆண்டு முதல் செல்வந்த வரி விதிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது என்று கொழும்பு பல்கலைக்கழக பொருளாதார பீடத்தின் பேராசிரியர் பிரியங்க துனுசிங்க கூறியுள்ளார். செல்வந்த வரி விதிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை பொருளாதாரத்தில் குறைவான வருமானம் ஈட்டும் மக்கள் கூட்டத்தினரே அரச வருமானத்தில் பெரும் பங்காற்றுகின்றனர். அவர்கள் பெருமளவான வரியை அரசாங்கத்திற்கு செலுத்துகின்றனர். அத்தோடு வரி விதிப்பில் அவர்களே பெருமளவாக பாதிக்கப்படுகின்றனர். ஆனால் அதிகளவான வருமானம் ஈட்டும் மக்கள் கூட்டத்தினருக்கு வரியினால் கொடுக்கப்படும் அழுத்தங்கள் குறைவாகவே காணப்படுகிறது. அவர்களுக்கு வரி விதிப்பு குறைவான சதவீதத்திலேயே காணப்படுகின்றது. வரி அறவீட்டின் சாதாரண கொள்கை கோட்பாடுகள் மீறப்பட்டுள்ளதாகவே தோன்றுகிறது. வரி அறவீடு தொடர்பில் மறுசீரமைப்பை கொண்டு வருவதற்கு அரசுக்கு தேவையுள்ளதோடு அவசியமும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் செல்வந்த வரி தொடர்பில் அரசாங்கம் மௌனமாக இருக்கிறது. அதை கொண்டு வருவதை தடுக்க அரசுக்கு ஏதோ ஒரு மறைமுக சக்தி அழுத்தம் கொடுப்பதாக தெரிகிறது. செல்வந்தர்களை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சித்தால் அதை நாங்கள் கெட்ட சகுனமாகவே நோக்குகின்றோம். இன்றைய நிலையில் அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் பெருமளவான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றனர். கடந்த காலங்களிலும் செல்வந்தர்களே செல்வந்த வரி விதிப்புக்கு தடையாக இருந்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் பிரதேசமெங்கும் மக்களுக்காக உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் திருகோணமலையில் இன்று காலை போலீசாரால் தியாக தீபம் திலீபனின் நினைவு படம் அகற்றப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களால் கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் திலீபனின் நினைவு திருவுருவப்படம் சிவன் கோயிலடியில் நிறுவப்பட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மாலை 5:15 மணியளவில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் திருகோணமலை தலைமை போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரிகளால் திலீபனின் நினைவு படம் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டுள்ளது.
இந்நிலையில் தியாக தீபம் திலீபனின் நினைவு படம் அகற்றப்பட்டமை தொடர்பில் செயற்பாட்டாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் தியாக தீபம் திலீபனின் புகைப்படம் அகற்றப்பட்டமை தமிழர் மனங்களை வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. சமூக ஆர்வலர் டேன் பிரியசாத் கொலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கேகாலை ரங்வல பகுதியில் வைத்தே குறித்த 3 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக சில பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த எச்சரிக்கை இன்று முற்பகல் 10 மணி முதல் நாளை முற்பகல் 10 மணி வரை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள் கொழும்பு மாவட்டம், சீதாவாக்கு, களுத்துறை மாவட்டம், இங்கிரிய, ஹொரணி, கேகாலை மாவட்டம், தெஹியோவிட்டம், நுவரெலியா மாவட்டம், கொத்மலை, இரத்தினபுரி மாவட்டம், இரத்தினபுரி, அத்துடன் வடக்கு, மேல் சபரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாந்தூட்டி மாவட்டத்திலும் பிற்பகல் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் இரவு நேரங்களிலும் மழை பெய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அங்குணு கொலபலச பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மெனம்பேரி 2015ஆம் ஆண்டு முதல் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சுமார் 22 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஐஸ்ரக போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். சந்தேக நபர் சம்பத் மெனம்பேரி அரிசி லொரி கொள்ளைகளில் ஈடுபட்டமை தொடர்பில் 11 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் என குறித்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னதாக 106 கிலோகிராம் கஞ்சா வைத்திருந்த நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மணராகலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சந்தேக நபர் சுமார் 10 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு 50,000 அபராதம் செலுத்திய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் கஞ்சாவை கொண்டு செல்ல பயன்படுத்திய அவரது கெப்பண்டியும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். எனினும் 2024ஆம் ஆண்டு பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சந்தேக நபர் அபராதம் செலுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதி ஒருவரின் உதவியுடன் சம்பத் மெனம்பேரி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. திருகோணமலை கடற்பகுதியில் ரிக்டர் அளவுகோலில் 3.9 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. திருகோணமலைக்கு வடகிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நேற்று மாலை சுமார் 4:06 மணியளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிறுவப்பட்ட 4 நிலநடுக்க மானிகளாலும் இந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த அறிவிப்பினால் அந்த பகுதி மக்கள் பதற்ற நிலை அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான மந்திரிமனையை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். நேற்று முன்தினம் இடிந்து விழுந்த மந்திரிமனையை நேற்று மாலை நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னரே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் களத்துரையாடி சின்னத்தை பாதுகாப்பதற்கான செயற்பாட்டினை முன்னெடுப்பதாகவும் பிமல் ரட்நாயக்க உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனை இடிந்து விழுந்த பகுதியளவில் சேதமடைந்துள்ள நிலையில் இதனை பார்வையிடுவதற்காக அமைச்சர்களான பிமல் ரட்நாயக்கா, ராமலிங்கம், சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஜூ.ஏ. பந்துலஜீவ, தொல்லியல் திணைக்களத்தின் புனர் நிர்மாண உத்தியோகத்தர் கபிலன் ஆகியோர் சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடனும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க கலந்துரையாடியுள்ளார். ரஷ்யா கம்சட்கா பிராந்தியத்தின் சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது.
இந்த நில அதிர்வு இன்று அதிகாலை 7.8 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. கம்சட்கா பகுதியில் கடலுக்கடியில் சுமார் 128 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக USGS எனப்படும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சக்தி வாய்ந்த நில அதிர்வை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கம்சட்கா பகுதியில் கடந்த வாரம் 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் மற்றும் ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் உட்பட தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காங்கோ குடியரசில் எபோலா வைரஸ் நோய் மீண்டும் பரவி வருகிறது. எபோலா வைரஸ் நோயால் இதுவரை 31 பேர் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு காசாய் மாகாணத்தில் எபோலா நோய் பரவியதாக அறிவிக்கப்பட்டது. அது முதல் இதுவரை 48 பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் நோயின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் சுகாதார பணியாளர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. நோயை கட்டுக்குள் கொண்டுவர சுகாதார பணியாளர்கள், உறவினர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கப்பட்டும் வருகின்றது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.